மெய்யழகன் பிரேம்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு மிகையான சொல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய 96 படமும் சரி, மெய்யழகனும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு கோர், ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்கு. அந்த உண்மைக்காக தான் அவர் 2 படத்தையும் எடுத்திருக்காரு. 2 படங்களுமே அன்பை அடிப்படையாக கொண்ட படங்கள் தான். இதை தான் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மெய்யழகன் மாதிரி ஒருத்தன் இருக்க முடியுமா அப்படின்னு. அப்படி ஆகணும்னு நினச்சவன் தான் அருள்மொழி, நான் தான். ஸோ எனக்கே அந்த பேர் கிடைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். 96 ஒரு சூப்பரான ஒரு காதல் ஒன்று காமிச்சிருப்பீங்க, ரொம்ப டீசெண்டான ஒரு லவ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி லவ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாற்றம்ங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான். 96 படமே அப்படி தான் ஆரம்பிக்கும். மாற்றங்களை விடையும் தான் ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் ஒரு தலைமுறையில் இருந்த மாதிரியே அடுத்த தலைமுறை இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. அது கண்டிப்பாக மாறதான். அதுக்காக அதில் இருந்த உண்மை இப்போ இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பார்ட் 2 எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும் அப்படின்றதும் நிறைய டிஸ்கஷன் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டே இருக்கோம். 96ஓட ஒரு பதிலாக இருக்கும், ராம்கான ஒரு பதிலாக இருக்கும். எழுதிட்டேன், ஏன்னா எழுதி 1 வருஷம் ஆயிடுச்சு. எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு அமையும் போது கண்டிப்பாக எடுப்பேன். சார் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து பகத் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட சின்ன அப்டேட் ஏதாவது, இது எது மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்றது? இது வரைக்கும் அந்த 2 படங்களோட சாயல் இருக்காது. ஆனால் அதோடைய சாராம்சம் சொல்லுவாங்க, அது அதில் இருக்கும். இதே அன்பு சார்ந்த ஒரு விஷயம்தான், ஆனால் அது கொஞ்சம் வேற ஒரு வடிவத்தில் இருக்கும். அவ்வளோதான். த்ரில்லர். அதுதான் சார். மனிதர்களை விட விலங்குகளும் பறவைகளும் எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு எங்கள் பிரேம் சாருக்கு தோணியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? நீங்கள் தான் சார் சொல்லணும், நீங்கள் தான் பிரேம் சார். இல்லை, நானே என்னை வந்து மனுஷனாக சொல்லிக்க மாட்டேன். நான் வந்து என்ன யார் கேட்டால் நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு யாராவது கேட்டால் நான் மனுஷன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அப்படின்னு தான் கேட்பேன். எனக்கு அவங்களோட நான் என்னை தொடர்பு படுத்திக்கிறதுல தான் எனக்கு ஆசை ஜாஸ்தி. ஆனால் என்ன பண்ணுறது, என்னை சுற்றி நல்ல மனிதர்களும் இருக்காங்க. அதனால நான் அப்பப்போ இங்கே இருப்பேன். Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கிரியாஸின் AC மேலா, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. IFI Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே இன்னும் ஒரு சூப்பரான, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட போகிறோம். இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாகவும், ஒரு விஷயத்த படமாக இல்லாமல் பாடமாக வந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர். அவர் படத்தை நம்ம 96 டைம்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அப்பேற்பட்ட 96 படத்தையே கொடுத்தவர், ரொம்ப ஒரு மெய்யழகன் சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பிரேம்குமார் அவர்களை கராட்டா அன்போடு வரவேற்கிறது. ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட வரவேற்கிறோம் இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள். மெய்யழகன் வந்துட்டாரு அரங்கத்துக்குள்ள. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது யார் வர போறாங்க மச்சான்? இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருதினை வழங்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், அவரோட கவிதைகளும் வார்த்தைகளும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த மனுஷபுத்திரன் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறோம். பட் அதுக்கு முன்பாக விருது யாருக்குன்றது வித் பெர்மிஷன் ஏவில பார்த்தலாம்னா. Galata Glorious Icons Awards 2026.
path-breaking director of the year 2024 for Meyyalagan. The award goes to Mr. C. Prem Kumar. ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இவர் படைப்பை பார்க்கும்போது, இவருடைய படைப்பு ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது கலை மீது நமக்கு காதல் வரும். அந்த படைப்பை பற்றி இவர் பேசும்போது இவர் மீதே நமக்கு காதல் வரும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் பிரேம்குமார் சார் அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கிறோம். பேர் நிற்கும் அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்குடா ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. இமானுவேல் ராமராஜ் சார் ஒரு சூற ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிரீன் கேட்டல் சிட்டி பிரைவேட் லிமிடெட். வானவில் தேடி வந்து பவுடர் பூசுது, ஒரு கதவு திறக்குது, புது வழிகள் பிறகுது. வயசான சிங்கம் ஜீன்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுது, அடநாடி துடிக்குது, வேகம் பொறக்குது, பழைய ரத்தம் பத்தி எரியுது. அவர்களுக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிரீன் கேட்டல் சிட்டி பிரைவேட் லிமிடெட், thank you for presenting this award. Thank you sir. தேங்க்யூ சார். மெய்யழகன் பிரேம்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு மிகையான சொல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 96 படமும் சரி, மெய்யழகனும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு கோர், ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அந்த உண்மைக்காக தான் அவர் 2 படத்தையும் எடுத்திருக்கார். பிரேம்குமார் ஒரு கவிதையைப் போல தன்னுடைய படங்களில் படைச்சிருக்கார். உண்மையிலே அவர் வைக்கக்கூடிய அவருடைய ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அவருடைய ஷார்ட்ஸ், அவருடைய டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அந்த கவித்துவ அம்சத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கவித்துவம் என்பதே மேன்மையை தேடி போகிறது தான். அப்போ அவருடைய படங்கள் மனித மனதனுடைய மேன்மையை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒன்று இருக்க முடியும்னு அவர் நம்புகிறார். கதாபாத்திரங்களைப் போல நாம் மாற முடிந்தால் நம்ம தான் உண்மையிலே ரியல் ஹீரோஸ். நம்ம படங்களில் பார்க்குறவங்க இல்லை. அப்படி வாழ்க்கைக்குள் மிகச்சிறந்த அந்த ஹீரோஸை உருவாக்குறது தான் அவர் கலையினுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நன்மையை தேடுகிற அவருடைய பயணம் நெடுங்காலம் தொடர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி. பொதுவாக சொல்லுவாங்களே சார், வாயடைச்சு போயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மேடையில் ஒரு காதல் பெட்டகமும் ஒரு காதல் புத்தகமும் ஒன்றா இருக்க ஃபீல் தான் எங்களுக்கு. ஒரு சில வார்த்தைகள் உங்களிடமிருந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் கலாட்டா அவார்டு இன்னும் வாங்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரே ஸ்டேஜில் எனக்கு 3 அவார்டு கிடைச்ச சந்தோஷம். ஒன்று கலாட்டாவில் கொடுத்துட்டீங்க, அதுக்கு நன்றி. இன்னொன்று மனுஷபுத்திரன் சார் கையால் தான் நான் வாங்க போகிறேன்னு தெரியும், அது எனக்கு 2வது அவார்டு. 3வது இன்னைக்கு அவங்க கொடுத்த ஸ்பீச். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியுங்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி சார். அதான் என்னுடைய 2 படங்களுமே அன்பை அடிப்படையாக கொண்ட படங்கள் தான். அது எல்லாத்தையுமே அழகாக சார் சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் மெய்யழகன் படத்தில் அந்த அருள்மொழிங்கிற கேரக்டர் அரவிந்த் சுவாமி சார் பண்ணது அது நான் தான், எனக்கு நடந்தது தான். ஆனால் இன்றைக்கி இப்போ நீங்கள் கூப்பிடும்போது கூட என்ன மெய்யழகன்னு அட்ரஸ் பண்ணிங்க. இதை தான் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மெய்யழகன் மாதிரி ஒருத்தன் இருக்க முடியுமா அப்படின்னு. அப்படி ஆகணும்னு நினச்சவன் தான் அருள்மொழி, நான் தான். ஸோ எனக்கே அந்த பேர் கிடைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது, நிறைய இருக்காங்க, நம்ம தான் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப நன்றி இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு. அதுவும் சார் கையால் வாங்கினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் சினிமாவுக்கு வந்தேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு நடக்கலை, அதுக்கு மேலே நடக்கலைன்னு கூட சொல்லலாம். அதனால் நான் ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனாக என்னோடய ரியல் லைஃப் ஹீரோஸாக நான் பார்க்குறதே எழுத்தாளர்கள் தான். அவங்க எழுத்து மட்டும் கிடையாது, அவங்க பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நானுமே அவங்கள மாதிரி ஆகணுங்கிற ஆசையிலே தான் ஒரு 20 வருஷத்தை கடந்துட்டேன்னு சொல்லலாம். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு எழுத்தாளர் கையால் வாங்குறதுங்கிறது நான் என்னோடய பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நீங்கள் நிறைய நல்ல படைப்புகளை ரசிப்பீங்கன்றது தெரியும். அண்ணனோட வரிகள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அண்ணனோட வரிகள் எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு அப்படி ஞாபகம் வச்சு எனக்கு சொல்ல தெரில. எனக்கே ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி அவருக்கு ஞாபகம் நீங்கள் இருக்கு? அவ்வளோ எழுதுறீங்கண்ணே, உங்களுக்கு எப்படி தான் ஞாபகம் இருக்கும்? அண்ணா இப்போது இன்னொரு விஷயம், இப்போ எல்லாமே உடனே முடிச்சிடணும். இப்போ 16 ஃபோன் வாங்கினா அடுத்தது 17 வந்துடணும், இந்த கார் வாங்கினா அடுத்தது வாங்கிடணும், மழை பெஞ்சுனா திருப்பி வெயில் அடிச்சிடணும், இப்படி எல்லாமே வேகமாக ஓடிட்டு இருக்க இடத்துல நீங்கள் ரொம்ப அழகாக கண்டெய்ன்டாக தோற்று போவோமே சார், இல்லை ஏமாந்து போவோமே, இதில் என்ன இருக்குது, அவங்க ஏமாத்துறதுனால நம்ம ஒரு தடவை ஏமாத்தா என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ சின்னதாக அந்த தார் கார்லேருந்து மழையை நீங்கள் ரசிக்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கையோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அப்படி ஏதாவது ஒரு ரூலாக வச்சுருக்கீங்களாண்ணே? ஸ்லோவாக கொண்டு போகலாம், நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் எந்த ரூலையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இயற்கையோடு இருக்கும்போது நமக்கு சட்டத்திட்டங்கள் தேவையில்லை. நம்ம அதுலேருந்து விலகும் போது தான் நமக்கு யாராவது வந்து நம்மளை வழி நடத்தணும், நமக்கு சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லணும். நம்ம அதோட கைகோர்த்துருக்கும் போது நமக்கு சரி எது தப்புது நமக்கே தெரியும், நமக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அப்படி ஒரு வேளை நம்ம அங்கேருந்து விலகும்போது இருக்கவே இருக்காங்க எழுத்தாளர்கள், நம்மளை அவங்க நெறிப்படுத்திடுவாங்க. சார் சூப்பர் சார். சார் 96 படம் வந்து உண்மையாகவே நான் 96 டைம்ஸில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் மெய்யழகன் 96 ரொம்ப பிடிக்கும். 96ல் ஒரு சூப்பரான ஒரு காதல் ஒன்று காமிச்சிருப்பீங்க, ரொம்ப டீசெண்டான ஒரு லவ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி லவ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே இமிடியேட்டாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து இமிடியேட் லவ், இமிடியேட் பிரேக்கப் அப்படின்ற வாழ்க்கை போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? மாற்றம்ங்கிறது எப்பவுமே இருக்கிறது தான். 96 படமே அப்படி தான் ஆரம்பிக்கும். மாற்றங்களை வினா மாற்றங்களை விடைன்னு தான் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒரு தலைமுறையில் இருந்த மாதிரியே அடுத்த தலைமுறை இருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. அது கண்டிப்பாக மாற தான் செய்யும். அதுக்காக அதில் இருந்த உண்மை இப்போ இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும் போது கம்ப்யூட்டரே கிடையாது, நான் ஓரளவுக்கு வளர்ந்தோன்னு தான் அது வந்தது. அப்புறமா மொபைல் வருது. ஸோ இப்போ அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, அதனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கவனத்தை எடுத்துருது. ஸோ முந்தைய தலைமுறையை சேர்ந்த எங்களோட பொறுப்பு அது. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லதை சொல்கிறதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருக்க நல்லதை கற்றுக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுமே எங்களோட பொறுப்பு. அப்படி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்கு மேலேயே அவங்கள்ட்ட அந்த அந்த உணர்வுங்கிறது இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம ஏதோ என்ன சொல்கிறது, மேலோட்டமாக இருக்கக்கூடிய சில உதாரணங்களை எடுத்துகிட்டு நம்ம அவங்கள அப்படி புறந்தள்ள முடியாது. இல்லைன்னா இந்த ஜென்ரேஷன் இருக்கும்போது தான் நான் 96ம் எடுத்திருக்கேன், மெய்யழகனும் எடுத்திருக்கேன், அவங்க பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு புரியுது. அதனால் அவங்கள அப்படி அலட்சியப்படுத்த முடியாது, நிச்சயமாக இருக்குது. 96 பார்ட் 2 எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும் அப்படின்றதும் நிறைய டிஸ்கஷன் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டே இருக்கோம். நீங்கள் அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமாண்ணே? 96ஓட ஒரு பதிலாக இருக்கும், ராம்கான ஒரு பதிலாக இருக்கும். எழுதிட்டேன், ஏன்னா எழுதி 1 வருஷம் ஆயிடுச்சு. எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு அமையும் போது கண்டிப்பாக எடுப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு 2 படங்கள் இருக்குது, முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே முடியும். சூப்பர் சார். இப்போ வந்து 96 படத்தில் வந்து ராம் வந்து ஜானுக்காக 22 வருஷம் காத்திருப்பார் இல்லையா? 22 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜானுவை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பயங்கரமாக ஒரு நமக்குள்ளே ஒரு காதலை உருவாக்கி கொடுத்தீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற காதலருக்குள்ளே அந்த லாயல்ட்டி, அந்த 96 படத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்கிற காதலர்களுக்குள்ளே அந்த லாயல்ட்டி அதிகமாக இல்லைன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? சர்வே தப்பு இருக்குன்றீங்க சார்? சர்வேவே எடுக்கலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு யார் வேணாலும் கருத்து சொல்லலாங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதை இந்த தலைமுறை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம யாருடைய கருத்தை எடுத்துக்கிறோம், சொல்கிறவங்க யார், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அறிவு இருக்குது, அவ்வளோ பார்க்குறோம், அவ்வளோ படிக்கிறோம். ஸோ நம்ம வந்து எது நம்மக்கிட்ட வந்தாலுமே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். சரி, அதை சொல்லிட்டாங்க, அது உண்மை அப்படின்னு எடுத்துக்கூடாது. அது அவங்க கருத்தாக இருக்கலாம், அவங்களுடைய ஒரு விஷயத்தை திருச்சி சொல்கிறதுக்கான முயற்சியாக கூட இருக்கலாம். அதனால் முதல்ல அது என்ன சொன்னீங்க, ஒப்பீனியனே எடுத்துக்கூடாது. ஒப்பீனியனில் இப்போ அந்த நிறைய சர்வே யாரை வச்சு எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. இப்போ பல சர்வே வந்து ஒருத்தர் மனசுலேருந்து ஒரு ரூம்லேருந்துலாம் வருது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் சொன்ன பதில் தான் அந்த சர்வேக்கு பதில் நினைக்கிறேன். உண்மையான காதலும் உண்மையான அன்பும் இப்போ இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சாங்கன்னா மெய்யழகனும் 96ம் இவ்வளோ அழகாக எத்தனை இடத்துல கொண்டாடி இருக்க முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு அவார்டே கொடுத்துருக்க மாட்டீங்க. சார் புரியுது. ஸோ இந்த அவார்டு எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. அவங்க பார்த்து அவங்க அங்கீகாரம் கொடுக்கும் போது தான் நீங்கள் எனக்கு கொடுக்க முடியும். இப்போ சார் சொன்ன மாதிரி அதை அத்தனை பேர் பார்த்து ரசிக்கும் போது தான் ஒருத்தர் அதை புத்தகமாக போய் எழுதுறாரு.
96 பற்றி. இல்லைனா இது 10ஓட 1 11 காணாமல் போயிருக்கும். சார் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஃபகத் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதோட சின்ன அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல, அதான் அப்டேட்டு. கதையை பற்றின அப்டேட் சார். ஷூட்டிங் அப்டேட் அப்புறமா நீங்கள் லேட்டராக சொல்லுவீங்க. அதை நாங்கள் பார்த்து லைக் கூட போடுவோம். இது எது மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்றது? இது வரைக்கும் வந்த 2 படங்களோட சாயல் இருக்காது. ஆனால் அதோடைய சாரம், அதாவது சாராம்சம் சொல்லுவோம்ல, அது அதில் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மெல்லிய ஒரு இதாக இருந்திருக்கும். இது இன்னும் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடான லைட் ஹார்ட்னு சொல்லலாம். அது இதே அன்பு சார்ந்த ஒரு விஷயம்தான், ஆனால் அது கொஞ்சம் வேற ஒரு வடிவத்தில் இருக்கும். அவ்வளோதான். த்ரில்லர். த்ரில்லர். அதுதான் சார் அப்டேட். சூப்பர். சார் இதுதான் சார் பெரிய அப்டேட் எங்களுக்கு. ஸோ ஃபகத் ஃபாசில் சாரை த்ரில்லரில் பார்க்க போகிறோம். அது உங்களுடைய இயக்கத்தில் பார்க்கும்போது நினைக்கும் போது ஒரு செம ஹாப்பி. ஆனால் அதுலேயும் அன்பு சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் சொன்னது தான் இன்னும் அது ஹை பாயிண்ட்டு. அதுக்காகவும் நாங்கள் வெயிட்டிங் சார். எந்த படம் எடுத்தாலும் அன்புங்கிறது தான் அடிப்படை. அதில் இது எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான படங்களுக்கு அது சில நேரம் கொஞ்சம் கீழே போயிடும், இல்லை மேலே வரும், அவ்வளோதான். அது இல்லாமல் நீங்கள் எதையுமே ஒரு கதையை நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ உங்களை விட நான் வந்து ஃபஹத் சாருக்கு அந்த ஒரு ஆக்ஷன் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமே ஆரம்பிச்சிடும். ஆமாம் சார். ஏன்னா நான் உங்களுடைய ஒரு இன்டர்வியூலையும் பார்த்துருக்கேன். ஒரு பூனையும் எலியும் வச்சு ஒரு கதை சொன்னீங்க. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சுது, ஆஹா இந்த மனுஷன் தன்னோட லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு புத்தகமாகவும் வரிகளாகவும் தான் பார்த்துட்டு இருக்காருன்னு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் வந்து அந்த எலி நினைக்கிறோம், நீங்கள் தான் பூனை நினைக்கிறோம். எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். சீக்கிரமாக அந்த த்ரில்லர் மூவி ஃபகத் சாரோட படத்தை பார்க்கறதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. இந்த ஒரு நேரத்தில் எல்இடியில் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸும் வச்சுருக்கோம் சார். அதை பார்க்கணும். அதை பார்த்த உடனே உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்றது ஆசை. பார்த்துலாமா? மனிதர்களை விட விலங்குகளும் பறவைகளும் எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்னு எங்கள் பிரேம் சாருக்கு தோணியிருக்கா? இல்லை, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? நீங்கள் தான் சார் சொல்லணும். நீங்கள் தான் பிரேம் சார். இல்லை, நானே என்னை வந்து மனுஷனாக சொல்லிக்க மாட்டேன். நான் வந்து என்ன யார் கேட்டால் நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு யாராவது கேட்டால் நான் மனுஷன் நான் அவங்கள்ட்ட சொன்னேன்னா அப்படின்னு தான் கேட்பேன். எனக்கு அவங்களோட நான் என்னை தொடர்பு படுத்திக்கிறதுல தான் எனக்கு எனக்கு ஆசை ஜாஸ்தி. ஆனால் என்ன பண்ணுறது, என்னை சுற்றி நல்ல மனிதர்களும் இருக்காங்க. அதனால நான் அப்பப்போ இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன். அதான். ஆனால் பறவைகளும் விலங்குகள் மேலே காதல் இன்னும் அதிகம் தான். அப்படி வச்சுக்கலாம்ல. பறவைகளும் விலங்குகளும் ரொம்ப பிடிக்கும், காதல் இருக்குது அது மேலே அதீத காதல். நான் கற்றுக்கிறதே அவங்கள்ட்ட தான். ஓகே, சூப்பர் சார். அடுத்தது எல்இடியில் பார்க்கலாம். பார்க்கும்போதே அந்த பின்னாடி ஓடுற பாட்டும் அந்த மனிதர்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளாம் வெறும் மனுஷங்க தானே? இல்லை, நம்ம ஏதாவது சில நேரம் மனிதர்கள் ஏதாவது கொஞ்சம் தவறாக முரட்டுத்தனமாக செய்யும் போது இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது மிருகங்கள்கிட்டேருந்து தான். ஏன்னா அவங்களுடைய பண்புலேருந்து மிருகங்கள் மாறுறதே கிடையாது. பட் அதை சொல்லும் போது இன்னொன்னையும் சொல்லணும். நமக்கு நம்மளுடைய சிந்தனை, நம்ம அறிவு, நம்ம பேச்சாற்றல், இப்படி பல விஷயங்களில் நம்ம முன்னே வந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப சிக்கலானது. நம்ம இதை சரியாக கடந்துடணும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, என்னோட ஒரு ஆசைன்னு சொல்லலாம், என்னுடைய ஒரு பயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மனிதர்களாக நம்ம அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கடந்து அடுத்த இதுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல? இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அழகியலை விட அதில் இருக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த இமோஷன், அதை வந்து இன்னும் எளிதாக இன்னும் எஃபெக்டிவாக உங்களால் கடத்த முடியும். அது ஒரு காரணம். இன்னொன்று, நான் ஃபோட்டோகிராஃபி, அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஆன்சல் ஆடம்ஸ் அப்படின்னு. அவர் எடுத்த அனைத்து புகைப்படங்களும் பிளாக் அண்ட் ஒயிட். அது அவரோட இருந்த காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு இணையாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறது கூட இப்போ யாரும் கிடையாது. அதில் நீங்கள் வந்து சும்மா ஒரு லேண்ட்ஸ்கேப்போ இல்லை ஒரு மரத்தோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கதை சொல்லும். அதனால் ஒரு படம் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகை சொல்கிறதுங்கிறது வேறு, ஒரு செய்தியை சொல்கிறதுங்கிறது வேறு.
உங்களுக்கு அது ஒரு கதை சொல்லணும், அது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு புது விஷயம் அதுலேருந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது Black and Whiteல தான் முடியும். அதோட தன்மையை முழுமையாக எடுத்துகிட்டு வர்றது வந்து Black and White தான். ஸோ ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறத வந்து Black and Whiteல ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு சோல் இருக்கும் நீங்கள் Black and Whiteல சொல்லும் போது. சூப்பர். சூப்பர்ண்ணே. ரொம்ப 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 சந்தோஷம். உங்கள் 2 பேரோட நேரத்திற்கும் பொன்னான வார்த்தைகளுக்கும் கலை மீது உங்களுக்கு இருக்க காதலும் மொழி மீது உங்களுக்கு இருக்க ஆளுமையும் தொடர எங்கள் நீங்கள் பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண கலாட்டா சார்பாக மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. குமார் சார், தேங்க்யூ மனுஷன் சார், ரொம்ப நன்றி சார். Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramaraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கிரியாஸின் ஏசி மேலா, மில்கி மிஸ்ட், சினிமா ஃபேக்டரி, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. i5 Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa.